ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் நம்ம இன்னும் ஏன் முன்னேறாமல் இருக்கோம் அப்படின்ட்டு நாம் கெஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் ஆனால் முடியல அப்படின்னு குறை சொல்லாமல் நம்ம ஏன் இன்னும் முன்னேறலை அப்படின்ட்டு நம்ம நல்லா ஆழ்ந்து யோசிக்கணும். இப்போது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இப்போது டைலரிங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னும் ஏன் நிறையா பேரை ரீச் ஆகலை, நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து தைக்கிறதுக்கு வரலை, அப்போ நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் அப்படின்ட்டு நம்ம அதை யோசிக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு லக்கு இல்லை, நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும். நம்ம இதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறப்ப நம்ம லைஃப்பை வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ இதை நம்ம பண்ணணும். நம்ம காலையில் எந்திரிச்சு இவ்வளோ தைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயத்தில் எஞ்சி நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதேமாரி டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டைமில் நம்ம இதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தடையாக இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் தான். மொபைல் ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுடைய டைமிங் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம ஃபோன் பேசுவோம். இப்போது ஃபோன் பேசுகிறது கூட ஹெட்செட் போட்டே கூட பேசலாம். ஆனால் நம்ம வந்து மொபைல் பார்க்கணும். இப்போ மொபைல் ஓப்பன் பண்ணாலே சீரியல் வருது, அப்புறம் நிறைய பேரோட விளாக்ஸ்லாம் வருது. இதுக்கெலாம் அடிமையானவங்க வந்து அவங்களுடைய குறிக்கோளில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. முன்னேற முடியாது. நம்ம அடுத்தவங்களோட லைஃப்பையும் விளாக்ஸையும் அடுத்தவங்கள பற்றியே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம எப்போ நம்ம லைஃப்பில் முன்னேறுறது? கண்டிப்பாக அடுத்தவங்களோட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு படி பின்தங்கி தான் இருப்போம். அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மோட்டிவேஷன் வேணுமா, மோட்டிவேஷனாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு ஒரு வீடியோவை பார்க்கணும். நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரதுக்கு என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, இந்த விளாக் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோன்னு பார்த்துட்டே இருந்தால் நம்ம கொஞ்சம் பின்னாடி காலை வச்சு தான் இருப்போம். முன்னுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இப்போ நான் தைக்க உட்காடுறேன், இந்த வேலைன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறதோ இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இப்போது ஃபோனை நம்ம அதிகமாக ஃபோனுக்கு அடிமையாகவே இருப்போம். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபோனுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஃபோன் எல்லாமே எடுக்கவே மாட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால எப்படி வந்து ஒர்க் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போது நான் இப்போ துணி தைக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டு கேளுங்க, பார்க்காதீங்க, கேட்கணும். நானே வந்து கொஞ்ச நாள் ரொம்ப ஃபோன் பார்ப்பேன். அடுத்தவங்களோட விளாக்ஸ் அது இதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதால என்னுடைய வேலைகள் ரொம்ப பாதிக்கப்படும். அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம அடுத்தவங்கள பார்க்க நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது. அதனால் இன்னும் வந்து நான் முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்லலை. நானும் படிப்படியாக தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து முன்னுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு பாட்டு கேட்கணும், இல்லை மோட்டிவேஷன் கேட்கணுன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்க்ரீனை பார்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கை பார்க்கணும். இதுவே நம்ம ஏதாவது ஒரு சீரியலை போட்டோம், இல்லை ஏதாவது விலாக போட்டோன்னா நம்ம கண் வந்து ஃபோனை தான் தேடிக்கிட்டு போகும். ஃபோனை பார்த்துக்கிட்டே நம்ம தைக்கிறப்ப தையல் வந்து ரொம்ப அதிக நேரம் டைம் எடுக்கும். அதாவது 1 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறோம் அப்படின்னா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். ஏன்னா வந்து நம்ம இது முடிஞ்சுதா அடுத்தது என்ன பார்க்கணும், நம்ம கையும் கண்ணும் வந்து மொபைல் ஃபோனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக மொபைலை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரீ டைமில் ஒண்டி தான் வந்து நம்ம மொபைலை பார்க்கணும். எல்லா நேரமும் நம்ம ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து நம்மளோட குறிக்கோளை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம முன்னேறணும், நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நம்ம எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அப்போ வாய்ப்புகள் நம்மளை தானாகவே தேடி வரும். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நம்ம துணியில் மிஷின்லேயே உட்காராமல் மிஷினில் துணியே தைக்காமல் எனக்கு துணி வரலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக எந்த துணியுமே வராது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இதே நான் மிஷினில் உட்காந்து ஏதோ ஒரு துணி, என்னோடய துணி கூட உட்காந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். மிஷினில் உட்காந்து தைக்கிறப்ப தானாகவே துணி கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம வந்து அந்த மிஷினை நாடாமல் நமக்கு வரலை தைக்கலை அப்படின்னு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கான மரியாதை நமக்கு கொடுக்குறப்ப நம்ம தேடி நமக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்.
இது போல் நம்ம வந்து ஒரு விஷயம் ஒன்று தைக்க போகிறோம், ஒன்று செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து அடுத்தவங்ககிட்ட கதை பேசுகிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை எல்லாத்தையுமே வந்து யாரோ ஒருத்தங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுமாரி சொல்லக்கூடாது. சொல்லாமல் நம்ம சொல்லிட்டோனாலே அதிலோட வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து நமக்கே குறைஞ்சி போயிடும். நம்ம இதை செய்ய போகிறேன், நான் இது செய்ய போகிறேன், அது பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் நம்ம செஞ்சுட்டு நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ டெய்லரிங்கில் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம இதை ட்ரை பண்ணிவிட்டு ஒருத்தவங்கள்ட்ட நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு சுவாரஸ்யமே வேறையாக இருக்கும். நான் இது பண்ண போகிறேன், அது செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்ப அதான் நம்ம பண்ண போகிறோமே, அவங்கக்கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு நமக்கே வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கான சுவாரஸ்யங்கள் குறைஞ்சிரும். அதனால் எப்பயுமே வந்து நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக ஆக்கிக்கணும். எப்பவுமே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நானும் வந்து என்னுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முக்கியமாக டைமிங் இந்த டைமில் இதை முடிக்கணும், அந்த டைமில் இதை முடிக்கணும். சில பேர் வந்து நம்ம ரிலேஷன்ஸே இருப்பாங்க, அவங்களே பல தடையாக இருப்பாங்க. நம்மளால் உட்காந்து நம்ம வேலை பார்க்க முடியாது. ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப நம்மளும் பதிலுக்கு பேசுகிறப்ப நமக்கு வந்து டைம் ஆகிடும். நமக்கு வந்து நம்மளுடைய டெய்லரிங் ஒர்க்கை வந்து முழுசாக முடிக்க முடியாது. இது மாதிரி பல தடைகள் இருக்கும். எத்தனை தடை இருந்தாலும் என்னுடைய ஒர்க்கு இருக்குது, நான் அதை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிடணும். நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் ஒண்டி தான் வந்து நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். சில பேர் இருக்கிறாங்க, நம்ம என்ன தான் வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒர்க்கை பார்க்கணுன்னு நினச்சாலுமே நம்ம ஒர்க்கை அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு வேறு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்க்கணும், அது செய்யணுன்ட்டு அவங்களுடைய ஒர்க் ஒண்டி தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அப்போ நம்ம ஒர்க்கை அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேறு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம தான் நம்ம ஒர்க்கில் வந்து குறிக்கோளாக இருக்கணும். இல்லை, எனக்கு இதுதான் முக்கியம், இதை முதல்ல நான் முடிச்சுக்கிறேன், இதில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க வந்து நம்மளுக்காக கவலைப்பட போகிறதில்ல, நமக்காக எல்லாத்துக்குமே நிற்க போகிறதில்ல. நம்ம தான் வந்து நமக்காக நிற்கணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வெற்றி அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து நான் ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து ஒரு குட்டி பேபிக்கு வந்து தைச்சிட்ருக்கிறேன். பட்டுப்பாவாடை சட்டைக்கு உள்ளது. இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.